did it. We did it, Joe. You're going to be the next president of the United States. வணக்கம். ரகசியம் யூடியூப் சேனல். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அமெரிக்காவில் 2021ஆம் ஆண்டில் அதிபராவதற்கு தகுதி பெற்றுள்ளார் ஜோ பைடன். துணை அதிபராகும் தகுதியை பெற்றிருக்கிறார் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவின் இரு முக்கிய கட்சிகளான குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இரண்டுமே அதிபர் வேட்பாளராக கருப்பின பெண்களை இதுவரை நிறுத்தியதில்லை. இதுவரை யாரும் அதிபராக இருந்ததும் இல்லை. கமலா ஹாரிஸ் வயது 55. இவரது தாய் இந்தியாவை சேர்ந்தவர், தந்தை ஜமைக்காவை சேர்ந்தவர். இவரது உறவினர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள். இவரது தாயின் பூர்வீகம் தமிழ்நாட்டின் திருவாரூரில் உள்ள துளசேந்திரபுரம். கமலா ஹாரிஸின் தாயார் புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சியாளர் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர். கமலா ஹாரிஸ் தான் தனது இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்தே வளர்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். தனது சுயசரிதையான த ட்ரூத்ஸ் வி ஹோல்ட் என்ற புத்தகத்தில் தன்னையும் தன் சகோதரியையும் தனது தாயார் கருப்பின மகள்களை வளர்க்கிறோம் என்ற எண்ணத்திலேயே வளர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயார் ஓக்லாந்தின் கருப்பின கலாச்சாரத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அவ்வாறே எங்களையும் வளர்த்தார் என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் தன்னம்பிக்கை கொண்ட கருப்பின பெண்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் எனது தாயார் உறுதியாக இருந்தார் என்று கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். கமலா ஹாரிஸ் ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். பின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். 2003ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கோ மாவட்டத்தின் அட்டார்னி ஜெனரல் ஆனார். பின் கலிபோர்னியாவின் அட்டார்னி ஜெனரல் ஆனார். முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் அட்டார்னி ஜெனரல் என்ற சிறப்பையும் பெற்றார். துணை அதிபராகும் கமலா ஹாரிஸ் 2024ஆம் ஆண்டுக்குள் அதிபர் போட்டியில் மீண்டும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றளவில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியில் எதிர்காலத்திற்கான ஒரு வலுவான பெண் சக்தியாக உள்ளார் என்று மக்களால் நம்பப்படும் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க.